வணக்கம். ஈரானினுடைய அணுசக்தி மையங்களை தாக்கி அழித்த இதே அமெரிக்கா தான் அந்த ஈரானினுடைய அணுசக்தி ஆராய்ச்சிக்கு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வச்சாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அவங்களே ஆரம்பித்து வச்சுட்டு இன்னைக்கு அந்த அணுசக்தி மையங்களை தாக்கி அழிக்க என்ன காரணம்? இதற்கு நடுவில் என்ன நடந்துச்சு? இந்த விஷயங்களை தெளிவாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். 1948ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது. இன்னைக்கு இஸ்ரேலை பரம எதிரியாக பார்க்கக்கூடிய ஈரான் தான் அன்னைக்கு இஸ்ரேலை தனி இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரித்த இரண்டாவது இஸ்லாமிய தேசம். 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் ஒரு பாரசீக பேரரசு ஆட்சி செய்த பகுதிக்கு உட்பட்ட ஒரு இடமாக தான் இருந்தது. அதன் பிறகு 7ஆம் நூற்றாண்டில் அங்கே அரேபிய படையெடுப்பு நடக்குது. அதன் பிறகு தான் ஈரான் ஒரு இஸ்லாமிய தேசமாக மாறுது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அந்த பகுதியில் ஈரான் ஒரு மிக முக்கிய பொருளாதார தேசமாக மாறுறாங்க. இதற்கு காரணம் அங்கே கண்டுபிடிக்கப்படுற எண்ணெய் வளம். இந்த எண்ணெய் வளத்தை தங்களுடைய நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மேற்கத்திய நாடுகளும் சோவியத் சார்பு நாடுகளும் போட்டி போடுறாங்க. ஆனால் இதில் வெற்றி அடைகிறது மேற்கத்திய நாடுகளில் ஒன்றான பிரிட்டன். ஈரானை அந்த காலகட்டத்தில் பிரிட்டன் ஆட்சி செய்யலை அப்படின்னாலும் கூட ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை எல்லாமே பிரிட்டன் எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த நாட்டினுடைய, அதாவது பிரிட்டனினுடைய பிபி நிறுவனம் தான் ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களின் அதிக பங்குகளை வச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது? அந்த நாட்டை ஈரானை ஆட்சி செய்த பிரதமர் முகமது மொசாடக் எண்ணெய் வளத்தை தேசியமயமாக மாற்றுறாரு. அது போக அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய அந்நிய ஏற்றுமதிக்கு தடையையும் விதிக்கிறாரு. இப்போ ஏற்றுமதிக்கு தடை விதித்ததுனால என்ன ஆகுது? அங்கே எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்த பிரிட்டன் இந்த நடவடிக்கையினால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இது பிரிட்டனை மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாக்குது. இதனால் பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க? அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பான CIA கூட சேர்ந்து சில சதி வேலைகளை செய்து அங்கே ஈரானில் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது மொசாடக்கினுடைய அரசாங்கத்தை 1953ஆவது வருடம் கலைக்கிறாங்க. அங்கே ஆட்சியை கவிழ்ச்சது மட்டுமில்லாமல் மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவோட முகமது ரேசா பகல்வி அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில் மன்னர் ஆட்சியை கொண்டு வராங்க. அந்த பகல்வி அங்கே ஈரானில் மிக கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வராரு. இந்த காலகட்டத்தில் தான் அமெரிக்கா ஈரானில் அணுசக்தி ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. AEOI அப்படின்னு சொல்லக்கூடிய தெஹ்ரான் அணு ஆராய்ச்சி மையத்தை ஈரான் அமெரிக்காவோட ஆதரவோட 1967ஆவது வருடம் ஆரம்பிக்கிறாங்க. இதற்காக அமெரிக்கா 5.545 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்குறாங்க. இது ஒரு உலையில எரிபொருளுக்கான பிளவு ஐசோட்டோப்புகளை கொண்ட அளவு ஆகும். நாளடைவில் பெஹல்வி அரசாங்கம் மீது ஈரான் மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுது. இந்த வெறுப்பே அந்த நாட்டில் ஒரு இஸ்லாமிய புரட்சிக்கு வித்திடுது. இந்த புரட்சியை முன்னின்று நடத்துறது யார் அப்படின்னா ஆயத்துல்லா ருஹுல்லா கொமைனி. இவர் பிரான்ஸில் இருந்துக்கிட்டே இந்த போராட்டத்தை நடத்துகிறாரு. அதில் வெற்றியும் அடைகிறாரு. அவருடைய வெற்றிக்கு பிறகு கொமைனி தெஹ்ரானுக்கு வருகை புரிகிறாரு. அதன் பிறகு ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசு நாடாக மாறுது. அதன் பிறகு அங்கே பிரதமர் பதவி அகற்றப்பட்டு அதிபருக்கான எல்லா அதிகாரங்களும் குறைக்கப்படுது. மேலும் இஸ்லாமிய மதகுரு கொமைனி ஈரானுடைய அனைத்து அதிகாரங்களும் பெற்ற உச்சபட்ச தலைவராக மாறுறாரு. அதன் பிறகுதான் ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான அந்த உறவு மிகப்பெரிய அளவில் பாதிப்படையுது. இந்த பாதிப்பு பல காலகட்டங்களில் பல சூழ்நிலைகளை மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சு இன்னைக்கு அமெரிக்கா அவங்க ஆரம்பித்து வச்ச அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அடுத்து இதில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட்டாக பார்த்துக்கிட்டு வரலாம். நன்றி.